வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெபல் மூன் பார்ட்ஸ் 1 and 2 விமர்சனம். பார்ட் 1 போன வருஷம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 2 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சைஃபை மூவி சீரீஸை இயக்குனது ஜாக் ஸ்னைடர். இங்கிலீஷ் ஒரிஜினல், இது தமிழ், ஹிந்தி போன்ற இதர இந்திய மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. கதைன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைஃபை மூவி ஃபேன்ஸுக்கு பழக்கமான ஒரு அறத பழசான கதை தான் இது. ஸ்டார் வார்ஸ் காலத்துலேருந்து வெளியான பல சைஃபை மற்றும் ஃபேண்டசி படங்களில் இது மாதிரியான ஒரு கதை அமைப்பு உண்டு. மதர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளானட். இவங்க தங்களுடைய இராணுவ பலத்தினால பல வேற்று கிரகங்களுக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை அடக்கி ஆட்சி செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மதர் வேர்ல்டுடைய அரச குடும்பத்தில் அந்த ராஜா, ராணி மற்றும் இளவரசியை அவங்களுக்கு வலது கையாக இருக்கிற பாலிசாரியஸ் அப்படின்ற ஒரு கொடூரமான ஜெனரல் கொலை செஞ்சுட்டு தானே அந்த ஆட்சியை பிடிச்சி ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவரோட கொடுங்கோல் ஆட்சியை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. அதுல முக்கியமான எதிரியே இவரோட வளர்ப்பு மகளான கோரா. கோராவும் மற்ற ரெபல்ஸும் வேற பல பிளானட்ஸ்ல மறைஞ்சு இந்த ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. இவங்களை பிடிக்கிறதுக்கு அட்மிரல் நோபிள் அப்படின்னு ஒரு கொடூரமான இன்னொரு ஆளை அனுப்பிச்சு வைக்கிறாரு பாலிசாரியஸ். அவரும் பல வருஷமா தேடி அலைஞ்சு திரிஞ்சு வெல்ட் அப்படின்னு ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு பிளானட்டுக்கு வந்து சேர்றாரு. அங்க இருக்கிற ஒரு சின்ன கிராமத்து மக்களை துன்புறுத்தி அவரோட ஆட்களுக்கு உணவுப் பொருட்கள்லாம் உற்பத்தி செஞ்சு கொடுக்க சொல்றாரு. சில வாரங்கள்ல அறுவடை ஆன பிறகு வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போறதா சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல தான் கோரா ஒழிஞ்சு வாழறாங்க அப்படிங்கிறது அவருக்கு அப்ப தெரியாது. நோபலை எதிர்க்கிறதுக்கு அந்த கிராமத்து மக்கள் தயாராகிறாங்க. அவங்களுக்கு உதவியா கோரா மற்ற ரிபல்ஸை தேடி போறாங்க. ஜெனரல் டைட்டஸ், இவர் மதர் வேர்ல்டோட ஆர்மிலேயே இருந்த ஒரு ஜெனரல். அதுக்கப்புறம் நெமிசிஸ், இவங்க கத்தி சண்டையிலலாம் கை தேர்ந்த ஒரு பெரிய அசாசின். இது தவிர பிளட் ஆக்ஸ், அப்புறம் டாரக் அப்படின்னு ஒரு பிரின்ஸ். இந்த மாதிரி பல பேரை ஒன்றா சேர்த்துக்கிறாங்க. எப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து அட்மிரல் நோபலை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட ஒரே ஸ்ட்ரென்த், ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னோம்னா அது இதோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். சினிமாட்டோகிராஃபி, செட்ஸு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸு, ஆக்ஷன் கோரியோகிராஃபின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அமகலப்படுத்தியிருக்காங்க. எக்கச்சக்கமான பொருட்செலவில் ரொம்ப மெனக்கெட்டு துளி கூட பிசுறு தட்டாமல் எடுத்திருக்காங்க. பெரிய பெரிய ஸ்பேஸ்ஷிப்பு, விதவிதமான ஆயுதங்கள், டேங்க்ஸு, ரோபாட்ஸு, ராட்சச உயிரினங்கள்னு பல விஷயங்கள் சர்வ சாதாரணமாக சீனுக்கு சீன் வரும். ஏதோ படங்கள்லாம் இந்த காரு, பைக்கு, எரும மாடு இதெல்லாம் வந்தால் எவ்வளோ சாதாரணமாக நேச்சுரலாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. சைஃபை ஆக்ஷன் ஃபேன்ஸ் எவ்வளோ ஹார்ட் கோர் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்காங்க. பாராட்டுகள். கதை, திரைக்கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கப்பட்ட கதை இது. தவிர அதை சொன்ன விதமும் ரொம்ப சுமார். கோராங்கிற நம்ம ஹீரோயின் பாத்திரத்தை தவிர வேற எந்த பாத்திரத்தையும் சரியாவே எழுதவே இல்லை. இதனால எந்த பாத்திரத்து மேலேயும் நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுறதே இல்லை. ரொம்பவே ஏனோ தானோன்னு ஒரு மெனக்கெடுதலே இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி மற்றும் ஸ்க்ரீன் பிளே தான் இது. ரெண்டாம் பாகத்துல பல ரெபல்ஸோட முன்கதையை அடுத்தடுத்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அதனால அந்த கேரக்டர்ஸ் மேல ஒரு பிடித்தம் ஏற்படுறதுக்கு பதிலாக போர் தான் அடிக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கதை. இந்த மதர் வேர்ல்டுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க குடும்பம் இல்லை அவங்க மக்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அதனால இவங்க அவங்கள எடுத்து சண்டை போடுறாங்க. இதே தான் கதை எல்லாருக்குமே. ரொம்ப போர். ஜாக் ஸ்னைடர் மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கிட்ட இருந்து இப்படி ஒரு சொத்தையான கதையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப ஃப்ளாட்டு. ஒரு ட்விஸ்ட்டோ ஒரு சர்ப்ரைஸோ எதுவுமே கிடையாது. இதனால பாத்திரங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு என்கேஜ்மெண்ட்டோ நமக்கு ஏற்படுறதே இல்லை. டோட்டல் லெட் டவுன் இது. மற்றபடி ஹீரோயின் கோராவா நடித்த சோஃபியா பூட்டல்லா ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. நோபல் பாத்திரத்தில் நடித்த எட் ஸ்க்ரீனும் நல்ல ஒரு கொடூரமான வில்லனாக நடிச்சிருக்காரு. மற்றபடி எந்த பாத்திரத்துக்கும் ஸ்கோப்பே இல்லை. ஜிமான் ஹோன்சு, பேதுனா போன்ற பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ் இருந்தும் அவங்கள உபயோகப்படுத்த தெரியாத ஒரு ஸ்க்ரீன் பிளேனால அவங்களோட திறமையெல்லாம் வீணாக போச்சு.
சரி, இந்த படத்த அப்ப பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு புது சைஃபை ஆக்ஷன் ஃபேன், அவ்வளவா நான் இன்னும் அந்த மாரி படங்கள்லாம் பார்க்கல அப்படின்னா, ஒருவேள உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சைஃபை ஃபேனுக்கு இதுல புதுசா ஒண்ணுமே இல்ல. ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். ரெகுலர் ஃபேன்ஸு கூட போர் அடிக்கிற மாரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ஏன்னா, கதை, பாத்திரங்கள் எல்லாமே டோட்டலி வீக். அதையும் மீறி உங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கணும்னா, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய வகையில தான் இந்த படங்கள் இருக்கு. அ இந்த படங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒருமுறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.